எல்லோருக்கும் வணக்கம். நான் அனுப்புகின்ற வீடியோக்களை பார்த்து எனக்கு ஆதரவு கொடுங்கள். இந்த வீடியோ பாருங்கள். அதாவது அதிசயமானது ஒன்றும் கிடையாது, இருந்தாலும் நீங்கள் பாருங்கள், பார்த்து ஆதரவு தாருங்கள். நல்லா கேளுங்க, ரசியுங்கள், கேளுங்கள், ஆதரவு தாருங்கள். அண்ணா, கைபேசிங்கிறாங்களே, கைபேசி அது எப்படி என்ன எனக்கு ஒன்றும் புரியலைண்ணே. தம்பி, கைபேசினாக்க நம்ம கையில் வச்சு பேசுகிறது, அதுதான் கைபேசி. அண்ணா, நீங்கள் கையில் வச்சு பேசுகிறேன்னு சொன்னீங்கல்ல, அதை கையில் எப்போதும் வச்சுருக்கணுமா? ஆமாப்பா, நீ கையில் எப்போதும் வச்சுருக்கணும். காரணம், யாராவது ஃபோன் பண்ணுவாங்க, உடனே திடீர்னு கூப்பிடுவாங்க, இல்லை வேலைக்கு கூப்பிடுவாங்க. அந்த நேரம் நீ எடுத்து அதை கைபேசி எடுத்து பேசலைனாக்கா சில நேரம் வேலை கூட போகலாம், சில விபரீதங்கள் உண்டாகும், சொல்ல முடியாது. அண்ணா, கைபேசியை நேற்று நான் கையில் வச்சுருந்தேனே, ஒரு பேருந்து நிலையத்தில் இறங்கினேன். பேருந்தில் போயிட்டு பேருந்து நிலையத்துக்கு இறங்கினேன். நீங்கள் சொன்ன மாதிரியே நான் கையிலே வச்சுருந்தேன். எனக்கு தூக்கம் வந்துடுச்சுண்ணே. நான் அப்படியே அந்த கைபேசியை என் கையில் வச்சுக்கிட்டே தூங்கிட்டேனே. இருந்தாலும் என் தூக்கம் முடிஞ்ச பின்னே நான் பார்க்குறேனே, கையில் 2 கையிலையுமே கைபேசியும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ நான் என்னென்ன செய்வேன்? அது நான் பதறிக்கிட்டு இருக்கிறேனே, எனக்கு அந்த கைபேசியை காணண்ணே. அது எப்படிண்ணே நீங்கள் ஏன் சொல்கிறீங்க கையில் வச்சுக்கிட்டே இருக்கணும் பொண்ணு? ஆமாம் தம்பி, அப்படின்னாக்கா நீங்கள் அதை எப்போதுமே தயாராக வச்சுக்கிட்டு இருக்கணும். சார்ஜ் போட்டுக்கிறோணும், ரீசார்ஜ் பண்ணிக்கிறோணும், அதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். இது நம்மளுடைய தற்காப்புக்கு தானே. காணாமல் போன உன்னுடைய தப்பு. காரணம், அதை எப்படி வச்சுருந்துருக்கணுமோ அந்த மாதிரி வச்சுருக்கணும், அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. கைபேசி நீ கையில் வச்சுருந்துருங்கிற, இருந்தாலும் நீ கையில் வச்சுக்கிட்டே இருந்து காணாமங்கிற. அது யாராவது பறிச்சுட்டு போயிருப்பாங்க, இல்லை அப்படின்னா கீழே விழுந்துருக்கும். அது நம்ம சொல்ல முடியாது தம்பி. ஆனால் கைபேசிங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயங்கிறத பாருங்கள், ஆதரவு தாருங்கள். ஓகே, மீண்டும் சந்திப்போம்.